நன்றி மேம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 வருடங்களாவது ஒரு இடைவெளி தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சீங்க. இப்போ ஒரு கல்யாணம்னு வரும்போது ஒரு 10 பொருத்தங்கள் பார்க்குறாங்க இல்லையா? ஏஎல்பி முறைப்படி உங்களோட பொருத்தங்கள் எப்படி நம்ம பார்க்கப்படுதுன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். கண்டிப்பாக. ஏஎல்பியில் எப்படி பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னா, 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத விட ஒரு ஆணிற்கு பெண் பார்க்கப்படும் போது ஆணுடைய லக்னம், பெண்ணுடைய லக்னம், ஆணினுடைய நட்சத்திரம், பெண்ணுடைய நட்சத்திரம், இது இரண்டும் நல்ல நிலையில இருந்தாலே போதும் அங்க பொருத்தம்ங்கிறது பார்க்கிறோம். வேற எந்த பொருத்தமும் இல்லைன்னாலுமே இந்த இரு பொருத்தமும் அதே மாதிரி தசாபுக்தி பொருத்தமும் இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு திருமணம்ங்கிறது நடத்தி கொடுக்கப்படும். 10 பொருத்தத்துல 2 பொருத்தம் இருந்தா போதும், பாக்கி 8 பொருத்தம் தானாக நடக்குமானா தானாக அது நடக்கும். அது இல்லைன்னாலும் இவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும். உதாரணமாக ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. இது பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா வரக்கூடிய ஆணினுடைய லக்னம்ங்கிறது தனுசு லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்கக்கூடாது. இந்த லக்னம் செல்லும் போது இவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுமான பிரச்சனை ஏற்படும், மனக்கசப்புங்கிறது ஏற்படும். இந்த உடலும் ஒண்ணுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்ப உதாரணம் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த கும்ப லக்னக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தேட்டருக்கு போலான்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியா லக்னக்கார பொண்ணு சொல்லுவோம், இல்ல கோவிலுக்கு போலாம், இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போலான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள இதுவே கருத்து வேறுபாடாக அமையும். யாருக்கு இந்த மாதிரி லக்னம் போகுதுன்னு பாருங்க, உங்க வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குதான்னு பாருங்க. இதற்கு ஒரு தீர்வு இருக்குதானா, கண்டிப்பாக இருக்கும். அக்ஷய லக்ன பദ്ധதியில சோ இந்த 2 திருமணத்தை நடத்தி வச்சா சரியா இருக்குமா, சரியா இருக்காது. கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பிரிவு அப்படிங்கிறது தான் இங்க கொடுக்கும். அப்ப இந்த 2 லக்னங்களை இணைக்க கூடாது அப்படிங்கறது சொல்லுவோம். மேம், இவ்வளவு தூரம் இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து ஒரு கேள்வி மேம், ஏக ராசியில நம்ம கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பாக ஏக ராசியில் திருமணம் செய்வது